ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கடாய் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போகிற ரெசிபி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பிரியாணி செய்ய முதல்ல பூண்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். பூண்டு தண்ணி சேர்க்காம இப்படி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது நாம் இதே மாதிரி வெங்காயத்தையும் தண்ணி சேர்க்காம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே 1/2 கிலோ ரைஸ்க்கு 750 கிராம் சிக்கனுக்கு நான் சொல்கிற அளவு. சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நாம் ஒரு 50 கிராம் இஞ்சி, ஒரு 5 பச்சை மிளகாய், 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு 1/2 இன்ச்சு துண்டு பட்டை, அது நான் உடைச்சி வச்சிருக்கேன். இது கூடவே ஒரு ஜாவித்ரி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும். இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 100 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது நல்லா அதோட வாசனை போற அளவுக்கு வதங்கட்டும். இது கூடவே இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காய விழுது சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும். ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அந்த அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா பேஸ்ட், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா திரும்பியும் ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கி இந்த கலருக்கு மாறி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் 750 கிராம்ஸ் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடலாம். இப்போது இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கூடவே கொத்தமல்லி, இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டு
ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதுலேருந்து தண்ணி வந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தண்ணி எல்லாம் வடிஞ்சு சிக்கன் வந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்படி வந்து வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் சேர்த்து ஒரு கலரி விட்டுட்டு, இன்கேஸ் உப்பு காரம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது நாம் வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே இதுலேருந்து அந்த தண்ணியும் நமக்கு இருக்குது. இப்போது இதில் வந்து நம்ம ஒரு 1/2 லெமனோட ஜூஸை வந்து புழிஞ்சிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரு கொதி வரட்டும், அப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கழுவி வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியில் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூடான சுவையான திண்டுக்கல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.